ஏய் கழுவி, எதுக்கு என்ன அடிச்சா? டேய், மரியாதை இல்லாம கழுவின்னு சொல்லிட்டு இருந்த, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு புடிவேன் பாத்துக்கோ. எதுக்கு என்ன இப்ப அடிச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யாரும் இல்லாத நேரத்துல அவ கண்ணை பொத்துவ. நான் என்ன உன் கண்ணியா பொத்துன? நான் கட்டிக்க போற கண்ணை தானே பொத்துன. அதுக்கு நீ என்ன அடிப்பியா? உன்ன யார அடிக்க கைய ஓங்குற? வயசுக்கு மரியாதை வேண்டாம் ராஸ்கல். திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து என் கண்ணைய பொத்துறியா நீ? கைய உடைச்சிருவேன் பாத்துக்க. ஏய், ஏய், என்னடி மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன திருப்பி அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒண்ணு திருப்பி அடிச்சேன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஆமா. தனியா ரூம்ல இருக்கிற பொண்ணு கிட்ட வம்பிழுத்து பிரச்சனை பண்ணி அடிக்கிறான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுமாக்கும். நான் தான் இவளை கட்டிக்கு போறவன்னு தெரிஞ்சா போலீஸ் வந்த மாதிரியே திரும்பி போயிடுவாங்க. டேய், நான் ரூம்ல தனியா இருக்கிற பொண்ணுன்னு சொன்னது என்ன? டேய், வெளியே போட முதல்ல. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏய், என்னடி யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்னை கட்டிக்க போறவன். இன்னும் 2 வாரத்துல நீ எனக்கு மனைவியாக போற. நான் ஒரு ரூமுக்குள்ள வர்றதுக்கும் உன்னை தொடறதுக்கும் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை மறந்துட்டு பேசுறியா? 2 வாரம் இல்ல, 2000 வருஷம் ஆனாலும் நான் உனக்கு பொண்டாட்டி ஆக மாட்டேன். இதையே கனவு கண்டுட்டு இருக்காத. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இதுல நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? என்னெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். சொந்தமா ஏதாவது பேசு. சினிமால பேசுறதெல்லாம் ஏன் கிட்ட பேசிட்டு இருக்காத. அதுவும் உன்னெல்லாம் பார்த்த உடனேவும் பிடிக்காது. 10 வருஷம் ஆனாலும் பிடிக்காது. அழகுங்கிறது முகத்துல இல்லடா, அது மனசுல இருக்கணும். நீ ஒரு கிரிமினல். உன்னையெல்லாம் போலீஸ்க்கு தான் பிடிக்கும், மத்த யாருக்கும் பிடிக்காது. மரியாதையா இங்க இருந்து போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எல்லாம் அந்த செழின்னு இருக்கிற தைரியம் தானே. அவராலதான் உன்னை நான் இன்னும் விட்டு வச்சிருக்கேன். இல்லனா எப்பவோ அடிச்சு விரட்டி இருப்பேன். அவனாலயா? இப்ப நான் நினைச்சா உன்னை இங்க இருந்து அடிச்சு விரட்ட முடியும். ஆதிசங்கரி மேடம் கிட்ட உன் வண்டவாளத்தை சொன்னா அவங்க உன்னை தண்டவாளத்துல ஏத்திடுவாங்க. போனா போது நம்ம கட்டிக்க போறவளாச்சேன்னு பார்த்தா ஓவரா தான் போயிட்டு இருக்க. கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லாத, அது கனவுலயும் நடக்காது. அப்போ நீ யார கட்டிக்க போற? அந்த செழியனையா? உன் மனசுக்குள்ள இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதான் தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே வர? வெக்கமா இல்ல? சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. என்ன விட்டு போய் தொலைய. உன்னை விட்டுட்டு போறதுக்கும் விட்டு கொடுக்கறதுக்கும் நான் இங்க வரல. உன்னை மொத்தமா தூக்கிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணு. நம்ம கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு நீ பாரு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நீ என்ன அனுசரிச்சு போனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்படிதான் இருப்போன்னு நீ அடம் முடிச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணுவேன்.
ஜாக்கிரதை. டேய், நடக்காதத பத்தி பேசி எதுக்கு நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் கல்யாணம் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்றா. அடுத்த ஜென்மத்து மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த ஜென்மத்துல நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். ச்சே. அத யாராலையும் மாத்த முடியாது. நீ என் வலையில மாட்டிக்கிட்ட மீனு, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னை விட்டா உனக்கு வேற கதியும் கிடையாது. இத பொறுத்திருந்து பாரு. இவன் கிட்ட இருந்து எப்படி நான் தப்பிக்க போறேன் பாட்டி? இவனோட டார்ச்சர் என்னால தாங்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குமா? இவனுக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனா அது எப்போ யாராலன்னு தெரியல. ஆனா நிச்சயமா முடிவு இருக்கு. நீ பயப்படாத காயத்ரி.